இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசின் கைவினை கலைஞர் திட்டம் என்றால் என்ன என்பதை பற்றியும், மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் என்றால் என்ன என்பதை பற்றியும், அதனுடைய பயன்கள் என்ன என்பதை பற்றியும் விளக்கமளித்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தற்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கைவினைஞர் மேம்பாட்டு திட்டமும் விஸ்வகர்மா திட்டமும் வெவ்வேறானவைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு வதந்தின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் விஸ்வகர்மா நலத்திட்டத்திற்கு தமிழக கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதற்கு நிதி வழங்குவது மத்திய அரசு தான் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, உண்மை என்னன்னு சொல்லி தமிழ்நாடு அரசின் கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம்னா என்னென்னு சொல்லி ஒரு பாக்ஸ்லேயும், மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் என்றால் என்னென்னு சொல்லி ஒரு பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அரசின் கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம்னா என்ன சொல்லியிருக்காங்க, 35 வயதிற்கு மேற்பட்ட கலை மற்றும் கைவினை தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு பயிற்சி கொடுத்து நவீன தரத்திற்கு உயர்த்துவதே இத்திட்டத்தின் சாராம்சமாகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, குடும்ப தொழிலாளியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, 25% மானியத்துடன் பார்த்தீங்கன்னா கடனுதவியும் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, விஸ்வகர்மா திட்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது நிரம்பியவர்கள் ஒன்றிய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தில் இணைய முடியும்னு இருக்காங்க. அடுத்ததாக, 18 வகையான தொழில்களை, அதாவது பாரம்பரிய குடும்ப தொழிலாக செய்பவர்களுக்கு மட்டுமே பயிற்சியும் கடன் உதவியும் வழங்குவதே விஸ்வகர்மா திட்டம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது கூட பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா சம்மந்தமான பிடிஎஃப் ஃபைல் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து விஸ்வகர்மா திட்டம்னா என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக இருக்குது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த விஸ்வகர்மா திட்டத்திற்கு பார்த்திங்கன்னா 13,000 கோடி பணம் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2023 மற்றும் 2024 2027 2028 வரை ஆண்டுக்கான இது நிதியாகும்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா 18 வகையான கைத்தொழில் செய்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து உதவிகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸ் அதிகப்படுத்துவதற்காக வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ட்ரைனிங் வந்து 15 நாட்கள் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் நடைபெறும் போதே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வீதம் வந்து அவங்களுக்கு ஸ்கைஃபண்டாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கான ட்ரைனிங் முடிச்சோடனே வந்து உங்களுக்கு மாடர்ன் டூல் ப்ரொவைட் பண்ணாங்க. அதே சமயத்தில் நீங்கள் வந்து கடன் உதவியும் பெற்றுக்கொள்ள முடியும். மிக குறைந்த வட்டியில் வந்து கடன் உதவியும் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்தாலே உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மற்றும் ஐடி கார்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதற்கான ஃபினான்ஷியல் இயரில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2023 2028 ஆண்டு வரைக்கும் இந்த ஸ்கீமுக்காக வந்து மொத்தம் 13,000 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. அடுத்ததாக வந்து ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இதற்கான பட்ஜெட் எவ்வளோ அலோகேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2023 2024 ஆண்டுக்கு வந்து 1,860 கோடி, 2024 2025 ஆண்டுக்கு 4,824 கோடி, அந்த மாதிரி இயர் வைஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 13,000 கோடின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு சொல்லி கொடுத்துட்டு 18 வயது நிரம்பியவர்கள் வந்து அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் அல்லது செல்ஃப் ஒர்க்கராக இருக்கவங்க இந்த கைவினை கலைஞர்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக 18 வயதிற்கு மேல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கீமோடைய நேம்லாம் கொடுத்துருக்காங்க. PME, GP, முத்ரா அண்ட் PM சவாநிதி இந்த ஸ்கீமெல்லாம் கடைசி 5 வருடத்திற்குள்ளே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு தான் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வந்து பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் ஒர்க்லையோ அல்லது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் கவர்மெண்ட் ஸ்கீம்லேயே இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்னென்ன தொழில் செய்பவர்கள் வந்து இந்த ஸ்கீம் PM விஸ்வகர்மா ஸ்கீமில் பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. கார்பெண்டர், போட் மேக்கர், ஆர்முரர், அந்த மாதிரி மொத்தம் 18 தொழில்களுடைய பெயர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து எந்த ஸ்டேட் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ பேருக்கு இவங்க ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் தமிழ்நாடு அரசு தற்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இது மட்டும் இல்லாமல்
தமிழ்நாடு அரசின் கைவினைஞர் மேம்பாட்டு திட்டத்திற்கும் விஸ்வகர்மா திட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.